ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி F04 மொபைலில் டேட்டா யூசேஜில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற கனெக்ஷன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ்னு இருக்கும். டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம மொபைல் டேட்டாவை எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியும், ஸோ இந்த டேட்டா யூசேஜ் மூலமாக நம்ம மொபைல் டேட்டாவை நிறைய சேவ் பண்ண முடியும். அது எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டேட்டாஸை, நிறைய மொபைல் டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த டேட்டா யூசேஜுக்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டேட்டா சேவர் அப்படிங்கிறது இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கங்க. இது ஆன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன யூசேஜ்னா, அதாவது இது ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் மொபைலில் எந்த ஒரு யூஸுமே இல்லாத வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த டைமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறத இந்த டேட்டா சேவர் தடுக்க முடியும். ஸோ இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கணிசமான அளவுக்கு உங்கள் மொபைல் டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டர்ன் ஆன் பண்ணாலும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து எனக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில ஒரு பர்சனுக்காக ஏதோ ஒரு நீங்கள் மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது வாட்ஸ்அப்லேருந்து வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த டைமில் இந்த டர்ன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகுறது உங்களுக்கு ஸ்டாப் ஆகும் இல்லையா. பட் எனக்கு பேக்ரவுண்டில் ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும் ரன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அலோடு டு யூஸ் டேட்டா வைல் டேட்டா சேவர் இஸ் ஆன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டேட்டா சேவரை ஆன் பண்ணி வச்சாலும் பேக்ரவுண்டில் ரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா சேவர் பாட்டுக்கு மற்ற அப்ளிகேஷனுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை மட்டும் கண்டுக்காது. ஓகேங்களா, உங்களுக்கு முக்கியமானதுக்கு மட்டும் அதை பண்ணி. அடுத்தது இதுக்கு கீழே மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்கள் மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடும். மேலே பார்த்தீங்கன்னா எந்த டேட்ல இருந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம், டோட்டல் கிராஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கும். இந்த மொபைல் டேட்டா யூசேஜுக்குள்ளே போனீங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாம் உங்கள் மொபைல் டேட்டாவை கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடும். இது எதைன்னு பார்த்துட்டு சப்போஸ் டு பி உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும் பொழுது வைஃபை யூஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் டு பி வைஃபை யூஸ் பண்ணாத சமயத்தில் உங்கள் மொபைல் டேட்டா யூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் வைஃபை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எனக்கு இருக்கிற ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் மொபைல் டேட்டா மூலமாகவே ஒர்க் பண்ணணும், ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மொபைல் டேட்டா ஒன்லி ஆப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதில் சொல்லியிருக்கு பாருங்கள், இதில் எந்த அப்ளிகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் மொபைல் டேட்டா மூலமாக ஒர்க் ஆகும். நீங்கள் வைஃபைலேயே கனெக்ட் பண்ணியிருந்தாலும் வைஃபை ஒர்க் ஆகாது, மொபைல் டேட்டா மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது ஏதாவது ஒரு ஸ்கூல் எஜுகேஷனுக்கோ இல்லை நீங்கள் பர்சனலாக எதிர்பார்க்குற விஷயங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு எந்த அப்ளிகேஷன் மொபைல் டேட்டா மூலமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைட்டாக கீழே வந்தீங்கன்னா அல்ட்ரா டேட்டா சேவிங் மோட் வந்து ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணிக்கங்க. இதை ஆன் பண்ணுறது மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணும். இது மூலமாக உங்கள் மொபைல் டேட்டா நிறையா சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ தட் நீங்கள் மொபைல் டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்கிற சிச்சுவேஷனில் உங்களுடைய அப்ளிகேஷன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் உங்கள் மொபைல் டேட்டாவை கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அல்ட்ரா டேட்டா சேவிங் மோடை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் டேட்டா யூசேஜில் இருக்கக்கூடிய ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.